ஐயா சிவாய நம்ம வணக்கம். நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இலங்கை சிவா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. என்ன பணியில் இருக்கீங்க இலங்கை நாட்டில்? இலங்கை திருநாட்டில் ஐயா நான் அர்ச்சகரா இருக்கிறேன். ஓ, சிறப்பு. அது இல்லாமல் ஒரு 2 ஆசிரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதான் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்குறத நமக்கு ஒரு திருப்தி இல்லையா? எங்கள் டைம் நீ பொது பணிகள் தான் மெதுவாக போய் கொண்டிருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இலங்கையில் நீ நிறைய இந்து மத சம்பந்தமாக அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கிறது. மற்றது நீ மகைமாறு அப்படி வயசு போனவங்கள பெற்றோர்கள் விடுபட்டவங்கள நம்மளோட ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த பொது பணியில் போய் கொண்டிருக்க ஐயா. ஒரு காலகட்டத்தில் இந்த இப்போ நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம் இல்லையா? ஓமையா. அதோடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரிட்டிஷ்காரன் வகுத்தது. அதாவது 150 ஆண்டுகள், அதிகபட்சமாக 160 ஆண்டுகள் இருக்கும், அவ்வளோதான். ஓமையா. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மதமே கிடையாது. நம்மளுடைய சமய வரலாற்றில் இந்து மதம்ன்றது பேச்சுக்கு இடமில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். தொடரலாம். ஏன்னா இப்போ அந்த வட்டத்துக்குள்ளார கொண்டு வந்ததுனால மக்களுக்கு இப்போ இந்து மதம்னு சொன்னால் தான் புரியுது. சைவத்தை பரப்பணும்னா கூட இந்து மதங்கிற போர்வையில் தான் நம்ம பயணிக்க வேண்டிய. அதான் இந்து மதம்னு சொன்னால் மட்டும்தான் விளங்குது. அதான் 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 அதான். ஆனால் நாம் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, தூய்மையாக கொண்டு போய்ட்டுருங்க. சைவத்தை இந்து மதம்லாம் கொண்டு வர்றதில்ல. ஆனால் அது எல்லாரும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அந்த இதுக்குள்ளார இருந்து கொண்டு போனால் தான் மக்கள் கேட்பாங்க உங்களுக்கு. ஓமையா. ஓமாம். ஆஹா, நல்லது நல்லது. இங்கேயும் நம்ம நாடு சிங்கள பௌத்த நாடு தானே ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இங்க இந்து தர்மத்தை நீங்க கொண்டு போறது இப்ப நானும் ஒரு சிங்கள கிராமத்துக்குள்ளதான் இருக்கிறேன். கண்டிப்பா. இருந்தாலும் நம்மளோட கோயில்களுக்கு வாரது ஐயா முஸ்லீமாக்களும் சிங்களாக்களும் ஜாஸ்தி. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நீ அவங்க கூடுதலா இப்ப நீங்க பூஜை பண்ற கோயில் என்ன கோயிலுங்க ஐயா? ஐயப்பன் கோவில் ஐயா. ஐயப்பன் கோயில் துர்கா பரமேஸ்வரி. முஸ்லீம்கள் அதுல வராங்க. ஆமா ஐயா. நம்ம கோயிலுக்கு முஸ்லீமும் சிங்களாக்கள் வாரதுதான் கூட. ஓஹோ, அவங்க எல்லாமே வழிபாடு பண்றாங்க. நம்ம கோயிலை பொறுத்தவரையில இப்ப அவங்க அந்த நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு பிறந்த உடனே பேர் வைக்கிறது, அது இல்லாம ஸ்கூல்களுக்கு சேர்க்கறது, தாலி அவங்களும் இப்ப முஸ்லீம்லயும் தாலி கட்டுறது இருக்குதானே ஐயா? ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த தாலியெல்லாம் கூட நம்ம கோயில வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போவாங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. நிறைய ஒரு பெரிய அவங்க நவக்கிரக சாந்தி இந்த தோஷங்கள் கழிக்கிறதுல கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஐயா. அப்படியே அந்த ஒரு வழிபாடு போய் கொண்டிருக்கு ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நமக்கு நவக்கிரக கோயில்களே கிடையாது நம்ம சைவ சமயத்துல. அதே மாதிரி நம்ம வழிபாடுங்கிறது சைவ சமயத்துல நவக்கிரக வழிபாடும் கிடையாது. இல்லை, அது சும்மா ஒரு கோள்கள் தானே. ஆமாம் ஆமாம். அது நம்ம இப்போ வேறு வழி இல்லாமல் மக்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட எனக்கு இந்த மாதிரி 7 நாட்டு சனி நடக்குது, நீங்கள் ஒரு சனிக்கு எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, நீங்கள் பண்ண மாட்டேன்னீங்கன்னா நீங்கள் கோயிலில் வேலை நீங்கள் பொதுவாக நீங்கள் கோயிலில் வேலை பார்க்க முடியாதுல்ல. அதான் அதோட சூழ்நிலையெல்லாம் தெரியுது. ஆனால் சூழ்நிலை அறிந்தும் நாம் இதெல்லாம் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் நாம் பயணிக்கிறோம். கட்டாயம். இதெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தால் தான் நம்ம சைவத்தில் தூய்மையான நெறி வரும்போது தான் மக்களுக்கு அதையும் நம்ம கொண்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீங்கள்லாம் இப்போ அதிலேயே அடிப்படையிலே இருக்கிறதால திடீர்னு முழுசாக நீங்கள் திடீர்னு மாற முடியாது. ஆமாம், அதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நான்லாம் ஒரு சமுதாயம் இப்ப அந்த ஆடம்பர பூஜைகளுக்கு ஐயா எல்லாமே அப்படி பழகிட்டாங்க. அந்த பக்தி பூர்வமா கிடையாது. ஆடம்பரமா செஞ்சா அங்கதான் சாமி இருக்குன்னு நம்புறாங்க ஐயா. அருமையா சொன்னீங்க. பக்தியே இல்லைன்னு உங்க வாயால சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க வாயால பக்தியே இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள். பக்தியே கிடையாது, 100க்கு 200 பக்தி கிடையாது. ஆடம்பர பூஜைகள் தான் நடக்குது. அதாவது கமர்ஷியல் வியாபார பூஜை. வியாபாரம் தான், டோட்டல் வியாபாரம் ஐயா. ஆமா வேற வழி இல்ல அந்த சூழ்நிலை. கண்டிப்பாக. அதாவது சைவ சமயம் நமக்கு என்ன பௌத்த விகாரையிலையும் கூட ஐயா, இல்லாட்டி இஸ்லாமிய தேவாலயத்திலையும் சரி, இப்ப அங்க பள்ளிவாசல்லையும் கூட எந்த ஒரு கடைகள் கிடையாது, வியாபார கடை. அங்க அந்த பள்ளிக்கோ அந்த பன்சலைக்கோ அந்த சேச்சுக்குள்ள பொருட்களை கூட வெளியே மெழுகுதிரி கூட விற்க மாட்டாங்க ஐயா. அது அவங்க பண்பாடோட இருக்காங்க. இதே நம்ம கோயில் எடுத்துக்கிட்டாயா, கோயிலுக்குள்ள காலை வச்சாயா டிக்கெட் ஐயா, அப்படித்தான் வந்துருச்சு. ஆக்கள் எதுவுமே எந்த பொருளும் கொண்டு போறது இல்லையா, டிக்கெட்டை கொண்டு போய் டிக்கெட் எடுத்தா அவங்களுக்கு அர்ச்சனை ஐயா. அது மட்டும் இல்லாம எல்லாமே கோயில்ல கடைகள் முதற்கொண்டு இப்ப தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க அந்த நெறியோட இருக்கிறாங்க. ஓம் ஐயா.
ஆமாம், அதெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா பேசணும்னா ஒரு மதக்கலவர மாதிரி தெரியுமே தவிர நல்லதை நம்ம அறத்தை பேசி தான் ஆகணும். நாஸ்திகவாதின்னு சொல்லிடுவாங்க, டோட்டல் நாஸ்திகவாதின்றுவாங்க. ஆமாம், அதே தான் அதே தான். இப்போ நம்ம வந்து அறத்தை நம்ம வந்து பேசி ஆகணும். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேரூன்றி இருந்த காலத்தில் தான் சைவமும் இருந்தது. 2026 இப்போ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆண்டு 6 to 7ஆம் நூற்றாண்டு நாவுக்கரசர் ஞானசம்பந்தருடைய காலம். கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு மேலே வேரூன்றி இருந்தது கிறிஸ்தவம். ஞானசம்பந்தர் அவதாரம் செய்யும் போது 600 ஆண்டுகளுக்கு மேலே வேரூன்றி இருந்தது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம். உலகம் ஃபுல்லாவே நான் தமிழ்நாட்டை ஏன் எடுத்துக்கிறேன்னா, அப்போ கிறிஸ்தவர்களை பற்றி எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஞானசம்பந்தர் சாடலை. ஏன் அப்படின்னா அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் மத போதகரை அவங்க மதத்தை பரப்பிட்டு இருந்தாங்களே தவிர சைவத்துக்கு அவங்களால எந்த ஒரு இடைஞ்சலும் அவங்க செய்யலை. அதெல்லாம் வரலாறு உங்களுக்கு. இப்போ சமணமும் நமக்கு இந்த பௌத்தம் தான் சைவத்துக்கு வந்து நமக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணதுனால தான் திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசன் அவதாரம் செய்ய வைத்தார் சிவபெருமான். ஆமாம், இன்னைக்கு உண்மையாகவே பார்க்கும்போது எல்லாருமே நமக்கு வந்து சைவர்களுக்கு உரிய ஆடையே முதல்ல வெள்ளாடை. இந்த ஆடையே இன்னைக்கு கலாச்சாரம் வந்து மாறி காவியாக மாறி போச்சு. எல்லாமே இப்போ சமயத்தை வந்து அடிவேரோடு அறுத்த நிலையாக இன்னைக்கு எல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறத விட நாமளால் இந்த சமய உண்மையை நெறி எப்போ தான் நம்ம எடுத்து சொல்கிறது. ஞானசம்பந்தர் வழியில், நால்வர் வழியில், இன்னும் சொன்னால் அம்மையார் தான் முதல்ல, காரைக்கால் அம்மையார். இவர்கள் காட்டிய பாதையெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம். ஏன்னா நம்மளாம் ஒரு தலைமை, இப்போ நீங்கள் ஒரு தலைமை அர்ச்சகராக இருக்கீங்க, சைவ சமயத்தில் நான் ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிறேன். இப்போ நம்மை போன்றவர்களே இதை மாதிரி பயணிக்கும் போது இது வந்து இப்போ சூழ்நிலை, அவங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை கைதி. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படி வந்துட்டீங்க. திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு மாற்றம் செய்தீங்கன்னா உங்களை ஒதுக்கிடுவாங்க. இதுதான் உண்மை. அந்த நாட்டு மக்களே, உங்களை இலங்கை திருநாட்டு மக்களே உங்களை ஒதுக்கிடுவாங்க. இவர் அர்ச்சகருக்கு தகுதி இல்லை நந்தகுமார் ஐயான்னு ஒதுக்கிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வித்தியாசமாக பிறப்புலேருந்தே ஒரு இப்போ 40 ஆண்டு காலம், எனக்கு 58 வயசு, 40 ஆண்டு காலமாக இந்த தூய்மையான நெறியில் வந்ததுனால இவர் இப்படித்தான் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிடுச்சு எனக்கு இங்கே. அதனால இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, வேடம் போகிறாருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லுக்கும் செயலுக்கும் அந்த சைவ சமயத்தை, அந்த செந்தமிழ் திருமுறையை நேர்கோட்டில் பயணிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன மாதிரி இப்போ எல்லா ஓதுவார்களும் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களாம் வந்து நேர்கோட்டில் பயணிக்க முடியாது. நேர்கோட்டில் பயணித்தா இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களை எப்படி வந்து அகற்றுவாங்களோ அவங்களாம் அகற்றிடுவாங்க. வாழ்வாதாரமே கேள்விக்குறியப்படும். வாழ்வாதாரமே, பொருளாதாரம், வாழ்வாதாரமே கேள்விக்குறியப்படும். ஆனால் இப்போ பொருளீட்டலுக்காக தான் நம்ம வாழ்வாதாரம் கேள்விக்குறிங்கிற ஒரு நிலை வர்றதுனால தான் அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா ₹1 மாத சம்பளம் வாங்காமல் இன்னைய வரையும் நாம் யாருக்கும் அடிமையே இல்லாமல் அந்த கொள்கை நெறியில் சிவ அறத்தை எடுத்துக்கொண்டு குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னு நாவுக்கரசர் சொல்லுவாருங்க. நாவுக்கரசு பெருமான் குறிக்கோள் இல்லாத கெட்டேன்பார். அவரே அவ்வளோ பெரிய ஒரு சிவஞானி, என்னுடைய குருநாதர். அவர் நமக்காக சொல்லப்பட்டது. அவராக குறிக்கோள் இல்லாமல் கெட்டார். குறிக்கோளோடு வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அவரே தன்னை வந்து குறிக்கோள் இல்லாத கெட்டனர், குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து கெட்டு போயிட்டனாங்கிறாரு. நாம அவர்கள் காட்டிய வழியில் நேர் என்று இந்த குறிக்கோள் கொள்கையோட சைவ அறத்தின் நேர் என்று, அதாவது எப்படின்னா துலாக்கோல் போல நேர் நின்று நம்ம பயணிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம பல எதிர்ப்புகளை நான் வாழ்க்கையில் 40, நீங்கள் கேட்கலாம், நான் கேட்காமே சொல்ல 40 ஆண்டு காலமாக நான் எல்லாருக்கும் எதிர்ப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய அதாவது ஓதுவார் சமுதாயம் இது மாதிரி நமக்கு எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்ட சைவர்களால் நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு என்னன்னா, உண்மையான மெய்யடியார்கள் சொல்லுவோம்ல, மெய்யான சைவர்களை என்னை ஒதுக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது நாயன்மார் குருவர்களை தேடி. அவர்கள் தான் நமக்கு குரு வழிகாட்டி. அந்த குரு வழிகாட்டி மூலமாக சிவபெருமான் திருவருளை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் காட்டிய பாதையில் நான் செல்றதுனால போலிகளுக்கு எப்படி என்ன பிடிக்கும் சொல்லுங்க? அதே தான். இப்போ உங்கள் நிலைமை இப்போ ஏன் அவங்க சொல்கிறேன்னா, பாவம் நீங்கள் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் கூட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, இதுதான் உண்மை. ஆனால் இந்த குருக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவா. ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கிரியைக்கில் ஆய்க்கில்ல வருன்னு சொல்லி உங்களை ஒதுக்கிடுவான். நீங்கள் இப்போ பேசுங்க, வேறு எதுவும் கருத்துக்கள்? அப்படித்தான் போய் கொண்டு இருக்கு. இங்கே வந்து ஐயா இப்ப இந்து மதம் வந்து இப்ப எல்லா மத்த பௌத்தர்களும் கூட கூடுதலா இப்ப இங்க கதிர்காம புண்ணிய பூமி ஐயா.
அங்கேயும் வந்து இப்ப கதிர்காமங்கிற அந்த கோயில் வந்து ஐயா அவங்களோட பௌத்தர்களுடைய அந்த கப்புராலங்கிற சொல்ற அந்த வாய் கட்டி பூஜை பண்ற முறையில தான் இருக்குது. அந்த கோயில் வந்து ஐயா அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கனால ஐயா இன்னும் அந்த அவங்களுடைய புனிதம் வந்து காப்பாற்றப்படுது ஐயா. இதே நம்ம இந்து ஏதோ ஒரு ட்ரஸ்டோ அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஐயா கோயில் எல்லாம் கோபுரம் எல்லாம் கட்டி அதுக்கு டிக்கெட்டை போட்டு ஐயா அதுவும் இல்லாம போயிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதை பராமரிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க அந்த புத்தருடைய பல்ல கொண்டு வச்சிருக்கிற தலதா மாளிகைன்னு ஒன்று இருக்கு ஐயா. இது இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு பேசுங்க. ஆமா எல்லா அது இதெல்லாம் பிரச்சனைகள் கிடையாது. அதெல்லாம் வந்து ஐயா அதாவது பௌத்த மதத்தை பின்பற்றினாலே நம்ம இந்து மத தாற்பயப்படிதானே பூஜைகள் எல்லாம் நடக்குது. கண்டிப்பா 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 அதை விட பக்தி பூர்வமா செய்யறாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதுல என்னன்னா இந்த இதுல ஒரு பெரிய நமக்கு என்ன ஒரு மனசுக்கு வலிக்குது அப்படின்னா இந்து மதம்னு ஒரு மதமே பிரிட்டிஷ்காரன் வகுத்தது. வெள்ளைக்காரனா நமக்கு அப்ப உங்களுக்கு எனக்கு அப்ப யாரு சிவபெருமான். ஆனா வெள்ளைக்காரன் வகுத்த ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு நாம இன்னைக்கு வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பயணிக்கும் போது வேதனையா இருக்கு. ஏன்னா வரலாற்றில் பேச்சுக்கே இடமில்லாதது இந்து மதம்ங்கிறது. ஆனா அந்த பெயரை சொல்லிதான் நம்ம வந்து மக்களுக்கு தெரியணுங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. கட்டாயம் ஐயா. இதுதான் நிறைய இருக்குது ஐயா. இப்ப இங்கே வந்து இருக்குது ஐயா. இப்ப சைவ குருக்கள் இருக்காங்க. அதை தாண்டி பிராமண குருக்கள் இருக்காங்க. பிராமணனை எப்படி பிராமணன் உங்க நாட்டுல குருக்கள் பிராமணனை எப்படி உங்க நாட்டுல குருக்கள்னு சொல்றீங்க? கிரியை செய்வர்களா? இல்ல குருக்கள் கிடையாது. இப்ப அவங்க வந்து சும்மா ஆச்சாரிய அபிஷேகம் பட்டுட்டு ஐயா இங்க குருக்கள் சொல்லி ஆச்சார விஷயமே ரெண்டு பேருக்கு தான். ஆமா. யாருன்னா ஒன்னு சிவாச்சாரியர், அடுத்து தேசிகர். ரெண்டு பேருக்கு தான் ஆச்சார விஷயங்கிறது உண்டு. பிராமணனுக்கு ஆச்சார விஷயம் கிடையாது. நீங்க சொல்ற ஆச்சார விஷயங்கிறது பிராமணன் கிடையாது. திருமூலர் சொல்லும்போது பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட நாட்டுக்கு பொல்லா வியாதியாங்கிறார். வியாதி வருங்கிற நாட்டில் வியாதி வரும், அரசியல் கலகம் வரும், நாட்டு மன்னருக்கு தீங்கு ஏற்படும், பாப்பா பூஜை பண்ண அப்படின்னு திருமூலர் சொல்றார். இதெல்லாம் நிறைய நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஞானிகள் சிவஞானிகள் சொன்ன அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்லாமல் போனது நம்மளுடைய குற்றம் தான் நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் சைவம் வளராததுக்கு காரணம் நீ வரையும் அதுதான். கட்டாயம் ஐயா. அதனால நிறைய விஷயங்கள் ஐயா புகுத்திட்டாங்க ஐயா. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி தான் சைவத்தை மூடி மறைச்சிட்டாங்க ஐயா. அதான் நேற்று கூட கருத்துல தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி எல்லாம் ஆடம்பரமாக்குறதுனாலதான் இப்படி ஆகி போயிட்டு. கண்டிப்பா. இப்ப அதுதான் அந்த பிடியில போய் நம்ம சிக்கிறதுனால இப்ப நம்ம மாத்தி ஏதாவது செஞ்சா நம்ம தப்பா போயிடுவோம். இப்ப நேற்று சிவாவும் கணேசன் நண்பரும் பேசும்போது விதியை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லியிருந்தோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, திருமுறை என்ன சொல்லுது, ஒரு திருக்குறள் என்ன சொல்லுது, அவை தமிழ் மூதாட்டி எந்த பட்டினத்தாராது எந்த ஞானிகளால என் செயலாவது யாதொன்று பட்டினத்தார் சொன்னார். என் செயல் என்பது கழுமரத்தில் போய் அறையிறதுக்காக கொண்டு நிறுத்திருக்காங்க பட்டம் தர. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நல்ல ஞானி இல்லை. ஒரு சிவஞானியோட கூற்று என்ன பாருங்க, என் செயலாவது யாதொன்றுமில்லை எங்கனே செய்தது இங்கனே வந்து மூண்டதேன்னார். ஏன் நான் முப்புறவில் யாருக்கோ செய்த தீங்கு இப்ப இவன் ரூபத்துல வந்து இந்த ரூபத்துல வந்து இந்த கழுமரத்துல அறையக்கூடிய இடத்துல கொண்டாந்து என்ன நிறுத்திருக்கிறார். அதான் ஞானி. விதியை எப்படி ஆழமா சொல்லியிருக்காங்க பாருங்க ஞானிகள்லாம். அப்ப நம்ம இதை நிவர்த்தி பண்றேன் அதை நிவர்த்தி பண்றேன்னு சொல்றது வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து மக்கள் வந்து இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னா உங்களை கோயிலை விட்டு அகற்றிடுவாங்கிறது தெளிவா புரியுது. ஆனாலும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு முழுக்க நமக்கு வந்து நம்ம சமய நெறிக்கு புறம்பான பூஜைகள். இப்ப நம்மலாம் வந்து ஐயா பூஜைகள்லாம் நிறைய குறைச்சிச்சு, போதனைகள் தான் கூட. கண்டிப்பா ஆக்களுக்கு பிரசங்கம் பண்றது இப்ப வரலட்சுமி நோம்பு வந்துச்சியா, ஆடிப்பூரம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து பூஜைகளோட அந்த பாரம்பரியத்துல என்ன அதை செய்து போட்டு ஆக்களுக்கு விழிப்புணர்வுல தான் கொண்டு வந்தோம் நாங்கெல்லாம். கண்டிப்பா நீங்கள் உங்களை வந்து சொல்லும் போதே இவ்வளோ நாள் இந்த குடும்பத்தில் பயணிக்கிறீங்க, ஒரு குருக்கள் அப்படின்லாம் சொன்னார். பெரிய விஷயம். ஏன்னா இப்போ உண்மை இருந்ததுனால தானே, உண்மைன்னு ஒன்று இருக்குது, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த குடும்பத்திலே உங்களால் இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா நீங்கள் என்றைக்கே குழு விட்டு வெளியே போயிருப்பீங்க. ஆமாம், அவங்களோட பேசுனதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்துல சந்திப்போம் ஐயா, நான் ஊருக்கு வருவேன் ஐயா. கண்டிப்பா நம்மளோட சிவா குருசாமி சொன்னாங்க ஐயாவோட கட்டாயம் நம்ம பயணிப்போம், நிறைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு போகணும் ஐயா. கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. இலங்கைக்கும் வாங்க ஐயா, இலங்கைக்கு வாங்க, நல்ல ஒரு 2-3 பிரசங்கங்கள் நான் ரெடி பண்றேன் ஐயா. கண்டிப்பா
சைவ பிரசங்கங்களையோ ஒரு 3 இடத்துல மாதிரி கட்டாயம் செய்வோம் ஐயா. மலைநாட்டுல ஒன்றும், வெட்டிக்குல ஒன்றும், ஜெஃப்னாவில் ஒன்றும் செய்வோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப மகிழ்ச்சி. சிவா வேற எதுவும் கேட்குறீங்களா சிவா? ஆமா ஐயா. இப்ப இலங்கையில சைவத்துக்கு ஒரு தலைமத்துவம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. கண்டிப்பா. இதுல இதுல குருமார்கள் ஐயா சொன்ன மாதிரி சைவ குருக்கள் ஐயா முதல்ல சொல்லிட்டீங்க, பிராமணருக்கு அப்படி வர முடியாது அப்படின்ட்டுன்னு. இப்ப எங்க நாட்டுல எடுத்துக்கிட்டா மலையகம் அப்படிங்கும் போது எல்லாம் இந்தியா வம்சாவளி தொப்புள் கொடி உறவுகள் வந்தவங்க. கண்டிப்பா. வடக்கு கிழக்கு அப்படிங்கும் போது யாழ்ப்பாண மக்கள் யாரு எப்படி இருந்தாலும் சைவம் தலைப்பு கீழே தான் நாங்க வரணுங்க ஐயா. அதான் உண்மையானது. கண்டிப்பா. அப்ப அப்படி வரும்போது இதுல பாகுபாடு வராம ஒரு நல்ல தலைமத்துவத்தை உருவாக்கணும். கண்டிப்பா. அதான் உண்மை உண்மை உண்மை. அப்ப அதுக்கு இப்ப இதுல சைவ குருக்கள், இந்து குருக்கள், அவர்கள் இவர்கள், மலைநாட்டு குருக்கள், யாழ்ப்பாணத்தவர்கள், சிவாச்சாரிகள், சூத்திரர்கள், இப்படி பல குழப்பங்கள் இப்ப இங்க இருக்கு நாட்டுல. அப்ப இவர்கள் எல்லாத்தையும் பல பல சங்கங்கள், பல அமைப்புகள், பல ஒன்றியங்கள் அப்படி இருக்கு இலங்கை நாட்டுலங்க. இப்ப அவர்த்தையும் ஒன்றிணைச்சு பயணிச்சாதான் ஒரு நல்ல நிலையை எட்ட முடியும். சைவ சமயத்தை நம்ம நிலைநாட்ட முடியும். கண்டிப்பா நிலைநாட்ட முடியும் ஐயா. நாட்டுல இன்னைக்கு ஜனாதிபதி என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நாங்க பௌத்தர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு தர்ம பீடம், நிக்காய, அந்த மாதிரி மல்வத்து பீடம் அப்படின்னு சொல்லி பல பெரிய அமைப்புகள் இருக்குங்க ஐயா. கண்டிப்பா. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்களும் பல அமைப்புகள் வச்சு அவங்க இந்த இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்தவர்களும் இருக்கிறார்கள். சைவ சமயத்துக்குன்னு இல்ல, சைவத்துக்கு தான் யாரும் இல்ல. அதாவது கேள்விக்குறியா வந்துருச்சு ஐயா. ரொம்ப வேதனையா இருக்குல்ல கேட்கும்போது. எல்லா இடத்தையும் இப்ப எங்க நாட்டிலயும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன், மடாதிபதியா தான் இருக்கணும் தேவையில்லைங்க. இப்ப நீங்க இப்ப நந்தகுமார் ஐயா நினைச்சா கண்டிப்பா உங்க நாட்டுல ஒரு சைவத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை ஒரு பதிவு பண்ணி ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய, அதாவது இந்து தர்மங்கிற பேரில் விட நம்ம நேராக சைவ சமயம்னே நம்ம அதை பதிவு கொண்டு போயிடலாம். நிறைய இருக்கு, நிறைய அமைப்புகள் ஐயா. அவங்க தனிப்பட்ட ரீதியிலேயே 20 பேர் 10 பேர் வச்சு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்து மாமன்றம்னு சொல்லி இப்ப நான் ஊர்ல இருக்கேன், எனக்கு இந்து மாமன்றம் நான் ஒரு 100 பேரை வச்சிருக்கேன் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதே கொழும்புல இந்து மாமன்றம்னு ஒன்று இருக்கு ஐயா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தூய்மையா நம்ம சைவத்துக்காக தூய்மையா நம்ம இந்துவெல்லாம் தூக்கிட்டு புதுமையாக ஒரு புரட்சியை உருவாக்கணும். ஞான சம்பந்தம் எப்படி நாவரசர் புரட்சி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு புரட்சியை இலங்கை நாட்டில் உங்களால் பண்ண முடியும். அதாவது உங்களால் சிவாவாலா இதை மாதிரி எல்லாரும் உங்களை மாதிரி உள்ளவங்களாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான தூய்மையான நம்ம அந்த நெறியில் நம்ம பயணிக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ நம்ம யாரையும் சாட போகிறதில்ல. நம்மளுடைய சமய நெறி என்ன, குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல அடிப்படையிலேருந்தே நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு தெரியாததுனால தான் நம்ம அரசியலை பற்றி இன்னைக்கு இப்போ எங்கள் நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு 18 வயசு பிள்ளைக்கு அரசியல் தெரியும். ஆனால் சமய நெறி ஒரு 60 வயசு ஆள்கிட்ட கிட்ட கூட தெரியாது. சைவத்தை பற்றி கேட்டிங்கன்னா தெரியும், மற்றது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வயசு பையன் அந்த பைபிளை பற்றியும் குரானை பற்றியும் அந்த மதத்து செய்தியை தெளிவாக சொல்லுவான். நம்ம சைவ சமயத்தில் போய் யாராவது ஒரு ஆள் ஒரு 70 வயசு ஆளை கேட்டால் இந்து மதம் தானே அப்படிம்பார். காரணம் 70 வயசு அவருடைய வாழ்க்கை வீணா போயிடுச்சு. காரணம் சைவத்தை ஒரு பெரிய கடல். அது சைவத்தை தொடுவதற்கு எல்லாருக்கும் பயம். சைவத்தை படிக்கிறது இல்லை, கொள்றது இல்லை. ஒரு சாதாரணமாக எளிமையாக ஒரு திருக்குறள் படிக்கக்கூடிய அளவு கூட ஒரு திருமுறை ஒரு திருமுறை எடுத்துக்கிட்டாவே நம்ம சைவம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலைக்கு தூய்மையாக யாரும் வரலங்கிறது ஒரு பிறவியிலேயே எனக்கு ஒரு வருத்தம். அதனால தான் நான் இப்படி ஒரு 40 ஆண்டு காலம் என் வாழ்க்கையை கொள்கையின் குறிக்கோளாக சிவத்துக்காக அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ பொருளீட்டல் பண்ணணும்னா நான் எப்படி வேணாலும் இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரன் ஆகிருப்பேன். நிறைய இருக்குது செய்திகளை. நம்ம இந்த செய்தியெல்லாம் பல முறை சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்ம இதில் பதிவு பண்ண விரும்பலை. ஆனால் நாம் ஒரு இலங்கை ஒரு தூய தமிழ் மண். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு 6-7 தலம் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் எல்லாம் மிகுதியாக இருக்குது. பக்தியின் பிறப்பிடம் தமிழ்நாடுங்க. உலகத்தின் பக்தியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தவபூமியாக இருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அவபூமியாக மாறிடுச்சு. இலங்கையை மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து சென்றவர்களாக இருந்தாலும் கூட அங்கே ஓரளவு கொஞ்சம் அந்த தூய்மை இருக்குதுன்னு என் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை விட இலங்கை திருநாட்டில் அந்த திருமுறைக்கும் சைவத்துக்கும் ஒரு ஏற்றம் இருக்குது.
இல்ல மெயினா வந்து தமிழ் பேசுறதுக்கே வந்து ஐயா பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்கு ஐயா. இலங்கையில எல்லாம் வரவேற்பு இருக்கு. ஆமா, அப்ப வந்து ஒரு 2 தளம் இருக்கு பாருங்க. அதுக்கு தான் இப்ப சொல்ல வந்த 2 தளம் வந்து நம்ம இலங்கை மண்ணில் இருக்கு. இது வந்து வரலாற்று பெருமை இந்த மண்ணுக்கு. அதாவது தமிழ்நாட்டை தவிர பாக்கி உலக எந்த நாட்டுக்கும் பாடல் பட்ட தலம் கிடையாது. இலங்கை நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்துல இலங்கை தமிழ்நாடா இருந்ததா? ஒரு காலத்துல இலங்கை வந்து தமிழ்நாடோட இந்த நடுவுல வந்து கடல் திட்டு வந்தோடனே அது தனியா பிடிச்ச ஒரு தீவா, அவ்வளவுதான். அதனாலதான் ஞானசமுந்தர் காலத்துக்கு அதெல்லாம் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறிய போயிடுச்சுங்க. இப்ப இல்ல, ஞானசமுந்தர் காலத்திலேயே காலத்திலிருந்து தான் இலங்கைக்கு, இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து தான் பாடுறாங்க இலங்கைக்கு. ஆனா இங்கிருந்து பாடப்பட்ட பாடல் அனைத்தும் அங்க சான்றா இருக்கு. நான் இப்ப வந்து கோணமாமலையும் பார்த்துட்டு வந்துட்டேன், கேதிச்சரமும் பார்த்துட்டு வந்துட்டேன். 2 தலமும் இங்க எப்படி திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இங்கிருந்து பாடினார்களோ அப்படியே இருக்கு அந்த இடம். வரலாற்று பொய்க்கு எப்படி எப்படி ஞானி சிவஞானி நத்தார் புடை ஞானன் பசுவேரி நினை கவிழ்வாய் அல்ல பாருங்க, செத்தார் எலும்படிவான் திருக்கே. அதுல முக்கியமா சொல்றாரு, 10ஆகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்படிவான்ங்கிற பாலாவியோட நதி கரையில தான் திரு கேதிச்சரம் இருக்குன்னு அன்னைக்கு வரலாற்றுல பதிக்கப்பட்டிருக்கு, நம்பிகள் பதிச்சிருக்காரு. இன்னைக்கு அப்படி இருக்கு. அவர் வரவே இல்லை, இலங்கை நாட்டு மண்ணையே மிதிக்கலைங்க, இங்கிருந்து பாடினாரு. இப்போ நான் வந்து அங்கே இலங்கையில் இந்த தலத்தை பார்த்துட்டு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் பாருங்க, இங்கிருந்து அவர்கள் கண்ணுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் சைவம். யாராலையும் ஒரு விந்தைங்கிறது இயற்கைக்கு மாறான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. கோணமாமலையில் எப்படி சொல்றாரு ஞானசம்பந்தன்னா, நிறைகடல் அரவம் சிலம்பொலி அலம்பு நிமலர் நீரணி திருமேனி வரைகழு மகளோர் பாகமா புணர்ந்த, அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. வடிவினர் கொடியணி விடையர், அப்படியே வருது, கரைகள் சந்தும் காரையில் புலவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாருங்கிற குறை கடல் ஓதம்ங்கிறாரு. கடல்ல தான் அந்த திருகோணமாமலை இருக்கு, திருக்கோணமாமலை இருக்குங்கிறத அற்புதமாக பதிவு பண்றாரு. அந்த கடலுடைய சிறப்பு 10-11 பாட்டிலே அந்த சிறப்பெல்லாம் சொல்றாரு திருகோணமாமலையை. இன்னைக்கு அதன்படி அங்க இருக்கு. நல்ல தலைவர் ஆமா, இந்த பதியத்துல தான் இந்த பதியத்தை முதல் பாட்டு தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன நிறைகடல் அரவம்னு. இந்த பதியத்துல உள்ள ஒரு பாடல் தான் தாயினும் நல்ல அடியார். அதாவது சிறந்த அடியார். இப்ப சிவாவுக்கு நன்றி சொல்லணும் ஞாபகப்படுத்தினதுக்கு. தாயினும் நல்ல தலைவர் என்று தம்மடி போற்றி செய்ப்பார்கள். நாங்கள் தாயை விட ஒரு சிறந்த ஒரு தலைவன் யாருன்னா சிவபெருமான்னு சொல்லி போற்றி செய்த அடியார்கள் வாழ்ந்த மண்ணுங்க இலங்கை மண். அருமையாக ஞாபகப்படுத்தினாங்க சிவா அந்த இடத்துல. தாயை விட சிறந்த அடியார்கள், தாய் தான் இறக்கத்துக்கே சொல்லுவோம். அவரை விட அந்த தாயை விட தாயினும் நல்ல தலைவர் யாரு? அடியார்கள். தாயினும் நல்ல தலைவர் சிவபெருமான் என்று தம் அடி போற்றி இசைப்பார்கள். அதாவது பால் நிலைந்து விட்டும் தாயினும் சால பறிந்துன்னு திருவாசகம் சொல்வார். அதாவது தாயை விட இறக்கம் உடையவன் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு உலகத்துக்கு திருவாசகத்தை சொல்லியிருக்காரு. அதே வரிகளை இங்கே ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறாரு. தாயினும் நல்ல தலைவர். இறக்கத்துக்கு உலகியல சொல்லும்போது தாயே, ஆனால் இறைவன் வந்து கருணை மாக்கடல். அவன் வந்து இறக்கத்தின் உச்சம், அவனுடைய வற்றாத கருணை, அவனுடைய அன்பை வந்து அளக்கவே முடியாது. அதனால தான் தாயினும் நல்ல தலைவர் என்று தம்மடி போற்றி இசைப்பார்கள். அப்படியெல்லாம் வந்து இறைவனுடைய திருவடியை போற்றி இசைத்தவர்கள் வாழ்ந்த இடம் அந்த திருமண்ணு இலங்கை மண்ணுங்க. இன்னைக்கு அதன்படியெல்லாம் நம்ம வந்து ஞான சம்பந்தருடைய நெறிப்படியே நம்பியாரூருடைய நெறிப்படியே நாம் இலங்கை மண்ணில் நம்ம ஒரு சைவத்தை நிலைநாட்டினோம்னா, ஒரு இயற்கை சீற்றமோ எந்த ஒரு இயற்கை, அதான் நான் சொல்கிறது செயற்கையாக இருக்கட்டுங்க, இயற்கை எந்த ஒரு பாதிப்பும் தமிழனுக்கு வராதுங்க. ஏன் சிங்களவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாருக்குமே எந்த பாதிப்பும் சமத்துவ பூமி மாதிரி மாறிடும் இலங்கை. வந்தாரை வாழ வைக்க யாரு வேணாலும் இங்கே வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை, தமிழன்னா ஒரு பாகுபாடு சிங்களம் அப்படியெல்லாம் இல்லாத ஒரு நிலை உருவாகி எல்லோரும் நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அப்படிதான் நம்ம திருமுறை சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் வாழ்ந்த மண் அடியார்கள் வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் படிக்கும்போது மனசு வேதனையா இருக்கு. அந்த நிலையிலுக்கு இலங்கையில இல்லையே, ஞான சம்பந்தரும் நம்பியாரூரும் கட்டி காத்து இலங்கை திருநாட்டில் உள்ள அடியார் உள்ள பெருமையை அளவில்லாம சொல்லியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் இருந்ததுனாலதான், அந்த மண்ணில் இருந்ததுனாலதான் உங்களை மாதிரி இப்ப 2 பேருக்கு நான் பேசிட்டு இருக்க முடியுது. அந்த மண்ணில் ஞான சம்பந்தரும் நம்பியாரூரும் விதைச்சதுனால தான் இப்படி ஒரு சிப்பிக்குள் முத்து மாதிரி ஒரு சிலரை நம்ம சந்திக்க முடியுது, பேச முடியுது. அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு சைவ சமயத்தை நம்ம வந்து இலங்கை மண்ணில் பெரிய லெவலில் நிலைநாட்டி அதன் மூலமாக இப்போ தொடர்ச்சியாக இப்போ வந்து யார் வேணாலும் செய்யலாங்க. நம்ம வந்து நான் வந்து அதில் வந்து கலந்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிற விருப்பத்துக்கெல்லாம் பேசலைங்க. யார் வேணாலும் செய்யலாம். நமக்கு என்ன குறிக்கோள்,
திருமுறையை இளமையிலேருந்து குழந்தைகளை சொல்லி கொடுத்து வந்தோம்னா அறம் அதுதான். அந்த அறம் வந்து இப்ப தமிழ்ல தான் அர்ச்சனைகள்லாம் வந்துருச்சு எங்கேயும். கண்டிப்பா கண்டிப்பா. சமஸ்கிருதம் கொஞ்சம் குறைஞ்ச கும்பாபிஷேகம் கூட தமிழ்ல செய்யற அளவுக்கு வந்துருச்சு ஐயா. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள்லேருந்து நம்ம திருமுறையை புகுத்தினோம்னா நாம் அந்த 7 தலைமுறை இன்பமடைங்கிறதால் நமக்கு மகிழ்ச்சி. பாருங்கள், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன்னு திருமலர் சொன்னார். நான் பெற்ற இன்பம்லாம் இந்த வைய உலகமே பெறணும்னு ஆசைப்பட்டார். அவர் வழியில் போய் நாம் திருமூலர் காட்டிய அந்த வழியில் சென்று இந்த இலங்கை திருநாட்டில் ஒரு சைவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது. அதை நான் தான் செய்யணும்ல, நீங்களே செய்யலாம், சிவா செய்யலாம், யார் செய்தாலும் அது வரவேற்கத்தக்க விஷயம். என்னுடைய ஆசை, பொதுவான ஆசைன்னா இலங்கை திருநாட்டில் இப்படியெல்லாம் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் போற்றிய அந்த ஒரு இலங்கை திருநாட்டில் அடியார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அடியார்களை உலகமுள்ள நம்ம இலங்கை நாட்டில் முழுக்க கொண்டு வரணும். 2 பேர் பேசி 2000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த 2 பேர் பேசிட்டு இருக்கோம். இந்த 2000 பேரை உருவாக்குற நாளைக்கு 20,000 பேர் உருவாங்க. அந்த 2000 பேர் 20,000 பேர் உருவாக்குவாங்க. 20,000 2 லட்சம் பேர் உருவாக்குவாங்க. எப்படி இருக்கும் இந்த நாடு? சுபிட்சமாக இருக்கும். இயற்கையை வந்து நம்மளுக்கு எந்த பாதுகாப்பு அரணே அதாங்க திருமுறை சொல்லுது. நீ வந்து உனக்கு எந்த துன்பம் வேணும்னா திருமுறையைப்படி உனக்கு எதுவுமே உன்னிட்ட வந்து தீய சக்திகள் உன்னை அணுகாது, வட்டமாக திருமுறை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. சிவாவோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள், பை விடுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஐயா. அதாவது எங்களுடைய இலங்கை ராவணா பூமி அப்படின்னு சொல்றோம், ராவணா சிவபூமி. அப்ப அந்த ராவணேஸ்வரன் காலத்திலிருந்து சொர்க்க பூமியாக இருந்த இலங்கை நாடு இன்னைக்கு பல துயரங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து, அந்த காலத்திலேயே ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் படிச்ச பதிகங்கள் இன்றும் அந்த பாடல் பெற்ற சிவாலயங்கள் தலை தூங்கி இருக்கிறது. அதன் விளைவாக, அதன் காரணமாக இன்று இப்படி ஒரு எங்கள் சைவத்துக்கு ஒரு தலைமத்துவம் தேவை என்ற ஒரு வாங்கிலே இப்ப நம்மளுடைய நந்தகுமார் ஐயாவை இணைச்சு ஐயாவுடைய கலைச்சு ஒரு சின்ன டிஸ்கஷன் இப்படி இதை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி சைவ அடியார்கள் வாழ்ந்த பூமியில இது கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலம் கொண்டு வரணும். அதுதாங்க எங்களுக்கு என்னன்னாங்க ஐயா, இப்ப நம்மளுக்கு ஒரு 55-56 வயசாச்சு. நாங்களும் அறக்குறையா வந்து சிறு தெய்வ வழிபாட்டுல இருந்து அப்பனா என்னென்ன இருக்கோ கல்லு மண்ணுல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்களை யாரும் சரியான முறையில நெறிப்படுத்தல, வழிபடுத்தல. தாத்தா பாட்டி அப்படி அவர்கள் என்னத்தை இயற்கை பஞ்சபூதங்களை வழிபட்டு அப்படி கொண்டாந்து விட்டுட்டாங்க. இதே ஒரு ஜெனரேஷன் ஆவது சரியான முறையில கற்றுக் கொடுத்து ஐயா சொன்ன மாதிரி திருமுறைகளை அவர்களுக்கு சரியாக ஊட்டி சைவத்தையும் சிறப்பாக அவர்களுக்கு எடுத்துரைத்து இருக்கிற எந்த குருமார்களா இருந்தாலும், எந்த ஒன்றியமா இருந்தாலும், எந்த அமைப்புகளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு குடைக்கீழ் ஒன்றிணைந்து நல்ல ஒரு தலைமத்துவத்தை போட்டி பொறாமை இல்லாமல் சிறந்த ஒரு தலைமத்துவத்தை ஏற்படுத்தி அவரு உண்மையிலேயே சைவத்துக்காக தன்னை அர்ப்பணித்து சைவ சமயத்துல என்ன சொல்றதோ அந்த நால்வரின குருவா ஏற்று கண்டிப்பா தங்களுக்கு கீழே பயணிக்கிற எல்லாத்தையும் நல்லா இணைத்து வழிநடத்தி கொண்டு போனால் நிச்சயமா எங்களுக்கான எதிர்காலம் இருக்கும். நாங்க அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் கதைக்க போனா அவர் கேட்பாரு, நாட்டுல ஜனாதிபதி கேட்பாரு, உங்க தலைமத்துவம் யாரு? இவ்வளவு பேர் எல்லாம் செதறி தேங்க மாதிரி எல்லாம் செதறி கிடக்குவாங்க சின்ன அப்படின்னா. அப்ப இதெல்லாம் கம் போட்டு சுப்பகுழு போட்டு ஒட்ட வேண்டிய காலம் வந்திருக்குது. ஏன்னா இவ்வளவு காலம் இதை பத்தி சிந்திக்கிறதுக்கான டைமே கிடைக்கல, யாருமே யோசிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு உத்தவடு மக்கள் அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு 77-78 வருஷத்துல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே சரியான மகிழ்ச்சியா இருக்குது. இது இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இது உருவாகிறதுக்கு இறைவனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த இலங்கை வாழ்கின்ற அனைத்து பெரியவர்களிட்டும் நம்ம பணிவா கேட்டுக்கொள்றதுன்னா எல்லாத்தையும் இணைச்சு எங்கெங்க இருக்கிறார்களோ சைவம் சார்ந்து சமயம் சார்ந்து தமிழ் சார்பா யாராரு இலங்கையில உலகத்துல வெளிநாட்டுல எங்க வாழ்றவங்களும் இணைச்சு எல்லாரும் ஒரு சிறந்த ஒரு குடைக்கீழ் இணைந்து செயல்பட்டால் நல்லா இருக்கணும் அடியே என்று கருத்துங்கய்யா. நந்தகுமார் ஐயா, குருக்கள் நீங்க சொல்லுங்க. ஓம் ஐயா, எதிர்காலத்துல எல்லாமே இப்ப அப்படித்தான் எல்லாம் நினைச்சுக்கிடும். கட்டாயம் எல்லா இந்து மக்கள் இதுல வந்து மதகுருமார்கள்னு கிடையாது, ஆன்மீகவாதிகள் அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே.
நிச்சயமா. எல்லாருமே ஒன்றிணைஞ்சு கட்டாயம் நம்ம இந்து மதத்துக்காக ஐயா ஒரு தலைமை பீடத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு மடாதிபதியோ பீடாதிபதியை உருவாக்கி இப்ப நம்ம இப்ப பௌத்த மக்களுக்குன்னு கேட்கறதுக்கு அவங்களோட மடாதிபதிகள் இருக்கிறாங்க, அதே இஸ்லாமியருக்கு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ இப்ப இந்து மதத்துல பொறுத்தவரையில அன்னைக்கு ஒரு மீடியாவில் உள்ளவர் கேட்க துவங்கிட்டாரு. இப்ப உங்களுக்கு ஒரு இதுனா யார்கிட்ட போய் கேட்கறது பக்கம். இதுல வந்த பெரிய கேள்வி ஐயா, இந்த நம்ம நாட்டுல வந்து மரண தண்டனை கொடுக்க சொல்லி இது பண்ணிருக்கோம். அதுல மதகுருமார்களை வர சொன்னப்ப அது எல்லா பௌத்த பிக்குமாரும் அதே மாதிரி அந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவங்களோட மடாதிபதிகள் எழுதி கொடுத்துட்டாங்க. இலங்கையில வந்து கட்டாயம் அந்த தூக்கு தண்டனைங்கிறது வேணாம். இப்ப இந்து மத ரீதியில வந்து எழுதி கொடுக்கறதுக்கு யாரும் அப்படி ஒரு மடாதிபதி இல்லாங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஐயா. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபோல்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பா. அதனால இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் தான் கட்டாயம் அந்த சிவபெருமான் மூலமா சரி, கடவுளோட ஆசீர்வாதத்தின் மூலமா இப்ப எதிர்காலத்துல கட்டாயம் அப்படி ஒரு மடாதிபதியை பீடாதிபதியை வந்துட்டா ஐயா, இன்னும் இந்த இந்து தர்மம் இப்ப நம்ம சொல்ற மாதிரி சைவ சமயம் வந்த ஐயா இன்னும் சிறப்பா அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அருமையான கருத்து. உங்க கருத்தும் சிவா பேசின கருத்தும் ரொம்ப அருமையான கருத்து. இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நமக்குள்ளார வந்து நீ நாங்கிறாம எல்லாருமே நம்ம ஒரு தொண்டராக இருந்து நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா நம்ம சைவத்தையும் செந்தமிழ் திருமுறையும் உலக லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு அதுதான் உலக அளவில் இப்போ வெளிநாடுகளில் இப்போ வெள்ளக்காரவங்கள கூட சைவ சமயத்தை பின்பற்றி ஐயா அவங்க மதம் மாறினவங்கள போய் நம்ம ஊருக்குள்ள வந்த ஐயா 2 குடும்பம் மாறுது. வெளிநாட்டுல வந்து கோடிக்கணக்கில் மாறுறாங்க ஐயா. திருவண்ணாமலையில சேஷாத்திரி ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் பணத்தை கட்டிவிட்டு வெள்ளக்காரன் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அங்கேயே வந்து பணத்தை கட்டி ஆயில் சந்தா கட்டிட்டு அங்கேயே இருக்கிறான். நீங்க அதெல்லாம் பார்க்கணும். அப்போ வந்து எவ்வளவு பேர் அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து திருமுறை செந்தமிழ் திருமுறை சிவத்தெல்லாம் அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. நாம இன்னும் இப்படி பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் யாரோரோ இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறது. நாம ஏன் இப்படி இருக்கணும் ஒரு நாள் நம்ம சிந்திக்கல. சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவனன்னு அப்பர் பெருமான் சொல்லி சிந்திச்சாதான் செந்தேன் பொழியுங்கிறாரு. அதனால் நம்ம சிந்திக்கணும். நமச்சிவாய படம் தின்று கண்டவருக்கு தித்தித்த வாருங்க. சாப்பிட்டவனுக்கு தான் அருட்கணிங்கிறது தெரியும். நமச்சிவாய படத்தை சாப்பிட்டவனுக்கு தான் தித்திக்குங்கிறார். சாப்பிடாதவன்கிட்ட போய் இப்போ அவனுக்கு வந்து இனிப்புனா என்னன்னே தெரியாது. நமச்சிவாய திருமூலருடைய திருமந்திரம் நமச்சிவாய படம் தின்று கண்டவருக்கு தித்தித்த வாருங்கிறாரு. யார் நமச்சிவாய படம் அந்த சிவபெருமானுடைய கனியை சாப்பிட்டானோ அவனுக்கு தான் தித்திக்குங்கிற. இப்போ நம்ம சாப்பிடாதவர்கள்லாம் பாவக்காய் மாதிரி கசக்கத்தானே அவர்களுக்கெல்லாம் இனிப்பு நம்ம ஊட்டணும்ல. இந்த நமச்சிவாய படத்தை நம்ம சாப்பிட்ருக்கோம், எல்லாரும் சாப்பிட வைக்கணும்ல. அதுதான் அடியனுடைய ஆசையும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் இலங்கை திருநாட்டில் ஒரு சைவ சமயத்தை பெரிய லெவலில் இந்து மதம்னு நிறைய இருக்குது. நான் ஐயா நந்தகுமார் ஐயா உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இந்து மதங்கிற விஷயத்தில் நிறையா இருந்தாலும் இதை நம்ம தூய்மையாக நான் உங்களுக்கு அதுக்கு தலைப்பெல்லாம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை பதிவு பண்ணி சைவ தமிழோடு நம்ம சேர்ந்து தூய்மையாக பயணிப்போம். ஏன்னா இந்து குருமார் ஒன்றியம் இந்து மதம்னா நிறைய இருக்குது. அப்போ அதோட பயணிக்கும் போது மறுபடியும் இது அது மாதிரி தான் இது அப்படின்னு நினச்சிட்டு போடுவாங்க. நமக்கு சைவத்துக்குன்னு நாம் வந்து வரலாற்றில் வந்து நம்ம வந்து பேசக்கூடியதான் உலகின் முன்னோடியான சைவத்தையும் பக்தி இலக்கியமான உலகத்தில் ஒரே மொழி பக்தி இலக்கிய மொழி எதுனா திருமுறை தாங்க. சிவபெருமான் வீட்டிற்கும் கருவறைக்கு கோயில்னு பேர், அதுக்கப்புறம் திருமுறைக்கு தான் கோயில்னு பேர். உலகத்தில் வேறு எதுக்குமே கோயில்னு பேர் கிடையாது. அப்போ சிவமும் திருமுறையும் ஒன்று, பிரிச்சியே பார்க்கக்கூடாது. பிரிப்பவன் அன்பு சிவமும் 2 என்பர் அறிவிலான்னு சொன்னது அன்பு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமுறையும் சிவத்தையும் பிரித்தாவே அவன் முட்டாள்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு திருமுறையும் வந்து சிவத்தோடு ஒன்றியது திருமுறை. இதை நாம் உலகளாவி கொண்டு போகணும். ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு குருக்கள் ஐயாவோட பேசுனதில் ரொம்ப அளவில்லாத மெயினாக ஒரு ஆகமம் சொல்லக்கூடிய கூற்றுப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் உலகியலுக்காக சில விஷயங்களை செஞ்சு தான் அவனு எல்லாத்தையும் ஆழமாக பதிவு பண்ணிங்க. உங்களை இன்னைக்கு சந்திச்சதில் பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டாயம் நம்மளோட சிவா குருசாமி தான் நன்றி சொல்றேன். அவருக்கு தான் நானும் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களை இணைச்சதுக்கு சிவாவுக்கு தான் நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயம் ஐயா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த கட்டாயம் சிவபெருமானுக்கும் ஐயா நம்ம சிவா ஐயாவுக்கும் கட்டாயம் நம்ம எதிர்காலத்துல பாப்பா ஐயா இந்த தர்மத்துக்காகவும் இந்த சைவ சமயத்துக்காகவும் கட்டாயம் நம்ம கிட்ட பேசியிருக்க நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம் ஐயா. கட்டாயம் இது வந்து ஒரு நல்ல பாதையில கொண்டு போகும். இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த நம்ம சிவா ஐயாவுக்கும் கட்டாயம் ஐயாவோட தொடர்புகளை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்றோம் ஐயா. எதிர்காலத்துல இதே மாதிரி நம்ம கட்டாயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் அமையும் ஐயா. இறைவருக்கும் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சிவாய நம. நல்ல சைவத்தில நல்ல ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசர் பெருமானையும் எடுத்துரைத்து நம்பி ஆரூர் சுந்தர நம்பி ஆரூர் நாவுக்கரசர்ல நம்பி ஆரூர் ஞான சம்பந்தரும்
மன்னிக்கணும் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமாம். ஈர நாட்டின் சைவத்தின் பெருமை, ஈர நாட்டு அளவில்லாத பெருமை, பெரும் பெருமை இல்லை, அளவில்லாத பெருமையை பாடியிருக்காங்க ரெண்டு பேரும். அவர்கள் திருவடி தான் இலங்கை திருநாட்டில் இன்னைக்கு இந்த பாடல் பெற்ற தலம் இருப்பதனால தான் அந்த மண்ணு திருமண், மற்றெல்லாம் சாதாரண மண்ணு. அப்படிப்பட்ட ஒரு தவபூமி, தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு தவபூமி எதுனா இலங்கை தாங்க. சிவபூமி. அப்ப இப்படியாப்பட்ட சான்றோட ஐயா சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய வாக்கு பளித்து எதிர்காலத்துல பிறக்க போகும் 2027ஆம் ஆண்டுலயாவது சைவத்துக்கு ஒரு நல்ல தலைமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எங்களுடைய நுவரெலியா பிரதேசத்தில் வசிக்கின்ற நந்தகுமார் குருக்கள் ஐயா குருசாமி அவர்களுக்கும், அடியேனின் குருநாதர் நடராஜர் தேசிகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வணக்கங்கள் ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது என்னுடைய இந்த நேர்காணல். மீண்டும் இது போல் நல்ல ஒரு ஆக்கத்துடன் அடுத்து வரும் காணொலிகளை தொடர்வோம் ஐயா. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இருவருக்கும் மிக்க நன்றி. சிவாய நம. நன்றி.